5 ஏக்கருக்கு வந்து நெல் நடவு பண்ணியிருக்காங்க. நெல் நடவு பண்ண வரப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உளுந்து விரைச்சி விட்டுருக்காங்க. உளுந்து விரைக்கிறதுனால என்ன பயன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து களைகள் வளர்ந்து வராதுங்க வரப்பில். அது மட்டும் இல்லாத விவசாயிகளுக்கு அதுலேயும் ஒரு லாபம் கிடைக்கும், இதுலேயும் ஒரு லாபம் கிடைக்குங்க. இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இந்த உளுந்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது செலந்தி பூச்சும் அது மட்டும் இல்லாத லேடி பேர்ட் பீட்டில்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த உளுந்துக்கு அட்ராக்ட் ஆகி இதில் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நெல்லுக்கு நன்மை செய்கிற பூச்சி. எப்படிப்பா நன்மை செய்யுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நெல்லில் பூச்சி தாக்குதல் வந்து அதிகமாகவே இருக்கும். அதில் வந்து முக்கியமான பூச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா புகையான்னு சொல்லுவாங்க, ப்ரௌன் பிளான்ட் டாப்பர். அதை வந்து இந்த உளுந்தில் உட்காந்துருக்க இந்த லேடி பேர்ட் பீட்டிலாக இருக்கட்டும், ஸ்பைடர் அதாவது சிலந்தியாக இருக்கட்டும், அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புகையான இருக்குது பார்த்தீங்களா, ப்ரௌன் பிளான்ட் டாப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பிடிச்சி சாப்பிட்ருங்க. பிடிச்சி சாப்பிட்டா நம்ம என்ன பண்ணலாம், நெல்லில் அந்த பூச்சியோட சேதத்தை கட்டுப்படுத்தலாம். அதாவது இது வந்து நன்மை செய்கிற பூச்சி. லேடி பேர்ட் பீட்டிலும் சிலந்தியும் வந்து நன்மை செய்கிற பூச்சின்னு சொல்லலாம். அது வந்து தீமை செய்யக்கூடியது, நெல்லுக்கு தீமை செய்யக்கூடியது. இது போய் அதை சாப்பிட்ரும். அதனால் நம்ம வந்து நெல்லில் பூச்சி தாக்கத்தை குறைக்கலாங்க. இவ்வளோ நன்மைகள் இருக்குங்க இந்த மாதிரி வந்து நம்ம வரப்பு பயிராக வந்து உளுந்து நடவு பண்ணுறதுல. இந்த உளுந்தோட இன்னொரு பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வளிமண்டலத்தில் இருக்க நைட்ரஜன் சத்தெல்லாம் எடுத்து இந்த பயிருக்கு கொடுக்கும். இதை நைட்ரஜன் ஃபிக்சேஷன் சொல்லுவாங்க.